நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டோன்ட் டேக் வெரி ஒன் இஸ் சூப்பர் லைக் யூ பொட்டை அப்படி. ஹலோ ஸ்கூல், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். நான் தான் பேசுகிறேன். சரி, நீங்கள் வ்ளாக்னு பார்த்து வந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வ்ளாக் நீங்கள் பார்த்துருந்துருக்கீங்க. இது வந்து பார்ட் 2. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி தான் பார்க்க போகிறீங்க இந்த வ்ளாகில். பார்ட் 1 வ்ளாக் வந்து யாரெல்லாம் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த வ்ளாகில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருங்க நமக்கு எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து என்னென்ன மாதிரி பேசிக்குவாங்க எல்லாமே வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த வ்ளாகில். சரி, பார்ட் 2 வ்ளாக் அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இல்லை வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம். அதுக்கு நம்ம சேனலுக்கான பெருசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போர்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீ யூடியூப்பில் பிக்சர் எடுக்கிற கேமரா தூக்கிக்கிட்டு எல்லாரும் அவ போய் என்ன ஊம்புற அப்படின்னு கேட்குறேன். நீயே கேமரா சரினா வேணா கமெண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து நீயே யூடியூப்பில் பிக்சர் எடுக்கிற கேமரா மாட்டிக்கின்னு நீயே அவன் போய் ஊ அப்படின்னு கேட்குறாவ. ஆக்சுவலாக நான் ஏன் பிக்சர் எடுக்க யூடியூப்பில் எனக்கு பிடிச்சது எனக்கு பைக்கு இது ட்ராவலிங் எடுத்தால் பிடிச்சிக்கு அந்த பிடிச்ச விஷயம் பண்ணுறான்னு இவன் யாரை தற்கொலை சென்டரில் வந்துட்டு பிக்சர் எடுக்கிற இது எடுக்கிற அப்படின்னு சரி கமெண்ட் பண்ணுறா. இவன் பிக்சர் எடுக்கிறானா இல்லை ட்ராவலிங்கில் நான் பிக்சர் எடுக்கிறானா? யார் இவ பிக்சர் கேமரா மாட்டிக்கின்னு ட்ராவலிங் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டால் பிக்சர் எடுக்கிறான்னு அர்த்தம். சார் நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து தற்கொலை பப்ளிக்கில் அப்படி பண்ணக்கூடாதுடா, எவ்வளோ மெச்சூர் பிஹேவியர் பண்ண உனக்கு திமிரு. ஆக்சுவலாக இந்த கமெண்ட்டு முன்னாடியே ஃபஸ்ட்டாக நினைக்கிறேன் இது. ஸோ ரெண்டு டைம் வச்சுக்கிறாங்க நினைக்கிறேன் கமெண்ட் இது. தற்கொலை பப்ளிக்கில் அப்படி பண்ணக்கூடாதுடா, எவ்வளோ மெச்சூர் பிஹேவியர் பண்ண உனக்கு திமிரா. எனக்கு யாடா திமிரு டெய், நான் பிடிச்ச விஷயம் பண்ணுறேன் அதில் போய் திமிருன்னு சொல்கிறீங்களாடா. ஸோ அடுத்த கமெண்ட்டை நான் பார்த்தீங்கன்னா வந்து புண்டைக்கு நீ டோட்டல் பண்ண சொல்லிட்டு அப்புறம் போயிடுவேன், அவன் என்ன புண்டை ஃபைன் கட்டணுமா? ஸோ இவன் என்ன கிளியராக சொல்கிறேன், உன் புண்டைக்கு நீ டோட்டல் பண்ண சொல்லிட்டு போயிடுவேன், அவன் என்னடா பண்ணுவான், அவள் தான் ஃபைன் கட்டுவா அப்படின்னு சொல்லிக்கிறா அவன். அந்த இடத்துல இப்போ என்னால் சப்போஸ் அந்த வீடியோ ப்ராப்ளம் வரல, சப்போஸ் அந்த ப்ராப்ளம் போலீஸ் என்ன ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒத்துந்துக்குவேன். போலீஸ் அட்டை ஒன்று சொல்லியிருக்க உடனே சரி மாதிரி நான் தான் டோட்டல் பண்ணேன்னு ஏமெயில் சப்போஸ் என்ன ஃபைனு இல்லை என்ன போனதுன்னா ஏமெயில் போடுங்க, அவர் மேலே எட்ட போடாதீங்க இப்படி சொல்லிட்டு நான் சைலண்டாக போயிருந்துக்கோன்னு. இவன் நான் கமெண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நீ சொல்லிட்டு நீ புண்டைக்கு ஃபைன் கட்டிட்டு ஃபைன் கட்டு தவோ நீ புண்டை வந்து சொல்லிட்டு நீ பாட்டு நீ போயிடுவ அப்படின்னு. எங்கள் அந்த அளவுக்கு மனசில் இல்லை. தப்பு ஏன் மேலேனா அந்த இடத்துல நின்றுட்டு நான் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு வருவேன். சார் என் மேலே தப்பு, நான் தான் டோட்டல் பண்ண சொன்னேன், ஃபைன்லாம் காசுலாம் கட்டணும்னா என் மேலே போடுங்க, நான் காசு கட்டுறேன் அப்படின்னு. சார் நெக்ஸ்ட் கமெண்ட் நான் பார்த்தீங்கன்னா வந்து போட்ட பாரு புண்டை அவன் பைக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், நீ சொன்னா அவ பண்ணுமாடா தேவடியா பையனை சுத்து மூடிக்குன்னு கழும்பு. அவன் பைக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், நீ கழும்பு அப்படின்னு ஸோ கமெண்ட் பண்ணிக்கிறா அவன் பைக் தான். நான் வந்து ஏன் பைக்குன்னு சொல்லுறேன்னு, டெய் அது ஏன் பைக்குடா த்ராட்டல் பண்ணுறா அப்படின்னு நான் கேட்டேன் நான். இது அவன் பைக்கு அவன் விருப்பம், அவன் த்ராட்டல் பண்ணுறானோ பண்ணலையோ அது வந்து அவன் இஷ்டம். இல்லை வந்து நான் எதாவது நடுவில் இல்லை கேட்கல, இவன் யார்கிட்ட சென்டரில் வந்துட்டுக்கிறான் சுத்த முடியுன்னு கிளம்பு. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் நான் பார்த்தீங்கன்னா வந்து லூஸு அது திமுறை இல்லைடா, பப்ளிக்கில் தேவையில்லாமல் சவுண்ட் எதுக்கு, அவரு சும்மா இருக்காரு, நீ தாண்டா முட்டை புண்டை மாதிரி பேசுகிற. பப்ளிக்கில் அது பண்ணுறது அது கரெக்டா? இவனா சரி யார் இது இப்போ அங்கிள் தான் கமெண்ட் பண்ணிடுறாரு, இக்னோர் பண்ணிடுவோம் பேசிட்டு அதை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டோன்ட் டேக் வெரி ஒன் இஸ் சப்பர் லைக் யூ. ஆக்சுவலாக அப்போ நான் வந்து சப்பாரா இல்லை கமெண்ட் பண்ணுற நீ சப்பாரா? வீடியோ இந்த மாதிரி யாருனா வந்து போட்டிங்கன்னா சப்பரு அப்படின்னு சொல்கிற ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. யாருன்னு தெரியுறான சப்பர்னு கமெண்ட் பண்ணிக்கிறான். மேபி அவனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் நான் பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு தானா திம்பரு அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவில் பேசியிருந்துக்குவேன் திம்முறா உர்றா அந்த மாதிரி சூப்பர் பைக் வச்சுருந்தாங்க எல்லாருக்கும் வந்து திம்புரு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அது பார்த்துட்டு இவன் வந்து என்ன கமெண்ட் பண்ணிங்கன்னா
உனக்கு தடா திமிரு அப்படின்னு. அந்த இடத்துல நான் என்ன திமிரு பண்ணேன், எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒரு பைக் வந்துச்சு, நான் கேட்டேன், அவர் பண்ணல, அந்த வேர்டு யூஸ் பண்ணிக்குவேன் நான் அப்படின்னு. உனக்கு அதில் எனக்கு என்ன திமிரு இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து, நீ கொண்டைய மூடுறா, அது அவன் வண்டி, அவ த்ராட்டல் பண்ணுறா பண்ணல, உனக்கு என்ன புண்டை, உன் வண்டியை வாங்கி பண்ணு, அது விட்டு அவன் என்ன திட்டுறடா பாடு. ஸோ இவ என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா வந்து, அது அவன் வண்டி, அது அவன் வண்டி, நீ என்னடா திட்டுற பாடு அப்படின்னு. உன் வண்டி, நீ வண்டி வாங்கிட்டு நீ பண்ணுறா பாடு அப்படின்னு திட்டுறான் அவன் வண்டி தான் இது. நான் ஏன் வண்டி ஒன்றும் சொல்லலை. அவன் வண்டி, அவர் விருப்பம், அது என்ன பண்ணுவார், அவர் வீலிங் அடிக்குவார், ஸ்கிட் அடிக்குவார், ஸ்டேட்டிங் பண்ணுவார், ஸ்டண்ட் பண்ணுவார், அது அவன் வண்டி, அவர் எதுனா பண்ணிக்கிட்டோம். நான் ஏன் வண்டின்னு சொல்லலை. இல்லை சென்ட்ரல் இவன் வந்துட்டு நீ உன் வண்டியை வாங்கிட்டு நீ என்ன பண்ணுறா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து, நீ தாண்டா தற்கூரி, அவனும் இல்லை. ஸோ அப்பயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸ்கோலன்னு. ஸோ இது தற்கூரின்னு சொல்கிறாங்களே, அது தற்கூரி அர்த்தம் என்ன ஒன்றும் புரியல எனக்கு. நீ தடான்னு தற்கூரி அவ இல்லை. நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் வச்சுக்கலான்னு புரியுது, பட் தற்கூரி அர்த்தம் எனக்கு நான் ஒன்றும் புரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கோல். ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் தான் பண்ணிக்கிறேன் வந்து, உனக்கு என்னன்னா எரியுது, முது கொஞ்சம் அரிக்குது வந்து சொரியிறியா, என்னன்னா கமெண்ட் படிக்கிறான். உனக்கு என்னன்னா எரியுது, எனக்கு ஏன் எரியுது, அவன் வண்டி வச்சுங்கிறது அவள் த்ராட்டல் பண்ணல, எனக்கு ஏன் எரியுது, அவன் வண்டி வச்சுக்கா எனக்கு பிடிச்சிருந்து, எனக்கு பிடிய வண்டி வேறு வந்து அவரது வண்டியில் எந்த சூப்பர் பைக்கு இல்லை எந்த சவுண்டு வண்டி பார்த்தாலும் வந்து சூப்பர் பைக்குன்னு வண்டி சொல்ல, எந்த இந்த ஆர்எக்ஸ் வண்டி பதில் அட்ரஸ் சவுண்டு போச்சுன்னா பார்க்குவேன், சந்தோஷப்படுவேன். அதை விட்டு எரியுது சொரியுது கடிக்குதுன்னு நீங்கள் இவனா உனக்கு என்னன்னா எரியுது, எனக்கு ஒன்றும் எரியல, வேணா எரிஞ்சால் அவனுக்கு பின்னாடி சொரிஞ்சு விடு. ஸோ முடியல ஸ்குவாட், எவ்வளோ கமெண்ட்ஸு. அதில் 80% கமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லு பேட் வேர்ட்ஸு, திட்டுறது, என்ன ஃபேமிலியே எல்லோரும் அப்படி திட்டிக்கிறாங்க. ஸோ கமெண்ட்ஸ்லாம் அடுக்கல நான். ஸோ சில கமெண்ட்ஸ் தான் மேலே இருக்கிறது தான் வந்து ஸ்க்ரோல் பண்ணினே போகணும். சில தான் மேலே இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் நான். ஸோ இதுக்கே டயர்ட் ஆகிடுச்சு. இன்னொன்று கமெண்ட்ஸ் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோன்னா அவ்வளோதான். சரி நெக்ஸ்ட்டுக்கு என்ன கமெண்ட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து, போடா குடி போடா அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிறான். போட்டு ஸ்மைலிங் அதை போட்டுக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து, இதே கண்டுபிடிப்பு உண்ட பிஎம் அவார்டு தருவார் போய் வாங்கிக்கோலான்னு. நான் என்ன கண்டுபிடிச்சேன், அவர் த்ராட்டல் பண்ணலாம், அது கண்டுபிடிச்சேன்னு அர்த்தம். அது பெரிய கண்டுபிடிப்பு, பிஎம்கிட்ட போய் அவார்டு வாங்கிக்கலாம் பொண்ணு அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறா பார்த்தீங்கன்னா வந்து, டெய் பொட்டை அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிறான். டெய் நான் இல்லடா பொட்டை, நீ தடா கமெண்ட் பண்ணுற, நீ தடா பொட்டை, நாம்பலடா, நாளையத்துக்கு போவடா சுற்றுவாடா, அது என்ன அந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம் போது நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கோடா, தைரியமாக அப்லோட் பண்ணுறாப்பா அவளா ஆம்பளை, இந்த மாதிரி பொட்டை மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிக்கிற பாரு, நீ தடா பொட்டை, நான் தைரியமான ஆம்பளடா, நான் நெஞ்சை நிமித்தி சொல்லுவாடா, நான் வீடியோவில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஆம்பளடா, நான் என்ன ஃபேஸ் பண்ணிக்குவேன், இந்த மாதிரி பொட்டை மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுற பாரு. நெக்ஸ்ட் நான் கமெண்ட் பண்ணிக்கிறான் பார்த்தீங்கன்னா வந்து, போடா லூசு புண்டை அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிறான். ஸோ இதுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன், நீங்களே சொல்லிக்கோங்க சொல்லணும், எவ்வளோன்னு தான் சொல்கிறது நான். போடா லூசு புண்டைன்னு கமெண்ட் பண்ணிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறான் பார்த்தீங்கன்னா வந்து, a loose poo is standing in the toll. If we throttles all the people standing there will be abuse if you don't have so much also common sense. ஸோ ஸ்டார்டிங்னு சொல்லிடுறேன், டே லூஸுக்கு அவள் வந்து டோலில் நில்லிங்கிறா, உனக்கு வந்து அவ்வளோ காமன் சென்ஸ் இல்லையாடா அப்படின்னு. நான் வந்து என்ன மெயின் ரோடாக இல்லைங்கிறா சொன்னேன், இல்லை வேறு என்ன இல்லைங்கிறா சொன்னேன் நான். அவனை டோலில் தான் இல்லைங்கிறா, அந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிற எனக்கே தெரியும் அவள் டோலில் தான் இல்லைங்கிறான்னு. இவன் வந்து என்னன்னா அவ்வளோ காமன் சென்ஸ் இல்லையா, இந்த சென்ஸ் இல்லையா, ஆர்ட் சென்ஸ் இல்லையா, இல்லை இந்த சென்ஸ் இல்லையா, காமர்ஸு ஆர்ட்ஸு பேசிக்ஸு அப்படின்னு கேட்டுங்களா அவள் காமர்ஸ் சென்ஸ் இல்லையான்னு. சரி நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறா பார்த்தீங்கன்னா வந்து, ஆக்சுவலாக இந்த கமெண்ட் பண்ணுங்க வந்து அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு ஸ்பெல்லிங்ஸ் தெரியல, இல்லை
என்ன சொல்ல வரான்னு அவன் எனக்கு புரியுது அவன் என்ன சொல்ல வந்துக்கிறான்னு. தேவி திவ்யா பையா அப்படின்னு ஆக்சுவலாக பாதி பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கு அவன் என்ன சொல்ல வந்துக்கிறான்னு. சார் என்ன சொல்ல வந்துக்கிறான் நானே சொல்லிடுறேன். தவுடியா பையா அப்படின்னு சொல்ல வந்துக்கிறான் அவன். ஸோ அதை தான் வந்து ஸ்பெல்லிங்கில் கரெக்டாக வச்சுக்கிறானா இல்லை வேணுன்னே தெரியாத வச்சுக்கிறானான்னு பொண்ணேன். அவள் வச்சுக்கிறது வந்து தேவி திவ்யா பையா அப்படின்னு வச்சுக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட்டை நான் பார்த்தீங்கன்னா வந்து நீக்கான லூசு பையன் இம்மெச்சூர்டு அம்மருத்து கிட் டோன்ட் க்ரோ யோர் பெல்லி க்ரோ யோர் பிரெயின் டூ. ஸோ நீத்தா வந்து இம்மெச்சூர்டு வந்து வயிறை மட்டும் வளர்க்காத, கொஞ்சம் மூளை கொஞ்சம் வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். சார் வந்து இது ஐன்ஸ்டைன் இவரு நிறைய மூளை இருக்குது, கொஞ்சம் மூளை என்ன கொஞ்சம் கொடுங்க ப்ரோ, நிறைய மூளை இருக்குது இவருக்கு, கொஞ்சம் மூளை வளர்த்துக்குவோம். அவ்வளோ மூளை இருந்தால் ஏன் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். நான் க்ளீனாக மேலே போட்டுருந்துக்குவேன் நான் கமெண்ட் செக்ஷன் மேலே. தெரியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும், இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் அடிக்குவாங்கன்னு மேலே. ஏன்னா வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு போய் ஃபுல் வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அதில் வந்து நான் என்ன பேசுவேன் என்ன பண்ணிக்குவேன் அதில் வந்து ஃபுல் வீடியோ. இவன் வந்து பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிறோம், மூளை வளர்த்துக்கோடா, தொப்பையாக வளர்த்துக்கோடா, கையை வளர்த்துக்கோடா, காதை வளர்த்துக்கோடா அப்படின்னு. பெரிய ஐன்ஸ்டைன் இவர் மூளையை வளர்த்துக்கோ, இவருக்கு வந்து நிறைய இருக்கிற மூளை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கமெண்ட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஏன்னா உன் பொண்டாட்டியாடா. ஆமாடா எல்லாம் வண்டி எனக்கு பொண்டாட்டிட்டாடா, எனக்கு இதே சொல்லுங்க உண்மை தாடா, நிஜமா இல்லை. ரோட்டில் பார்க்குற எல்லா வண்டியும் எனக்கு பொண்டாட்டி மத்தாடா, பொண்டாட்டி தம்பி அக்கா அண்ணா எல்லாமே எனக்கு கூட பொண்ணுங்க மற்றலாம் பார்க்குறேன் நான். ஐ மீன் நான் பைக்கை சொன்னேன் நான். ஓகே ஸ்பாட், இதோட வீடியோ என்ன பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு நான் புதுசாக பார்க்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி அப்போ சொன்னால் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்துனே இருக்க ஸோ நமக்கு அதெல்லாம் வந்து சிறுசாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து தள்ளி இந்த காரில் வந்து இந்த காரில் விட்டு போயின்னே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் கமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணினே தான் இருக்கிறேன், வந்துனே தான் இருக்குது. ஒரு மேலே இருக்கிற கமெண்ட்ஸ் சொல்லி தான் வச்சுக்கிறேன். இன்னும் கீழெல்லாம் வந்து இன்னும் நிறைய ஜாஸ்தி இருக்குது, அதோட இன்னும் சீப்பாகுது. ஃபேமிலியே பேசிக்கிறாங்க, அந்த மாதிரி மம்மி டாடி அக்கா தங்கச்சி அந்த மாதிரிலாம் பண்ணி பேசிக்கிறாங்க. அதெல்லாம் நான் போடலாம். மேபி வந்து எப்போனா வேறு எப்போனா போகிறேன் நான் அந்த ஸ்க்ரோல் பண்ணிக்க போனால் ரொம்ப ஸ்க்ரோலன்னு பையன் என்ன வந்துனே இருக்குது. சத்தான் மேலே இருக்கிற கமெண்ட் சொல்லி தான் வச்சுக்கிறேன் நான். ஸோ இதோட வீடியோ என்ன பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு நம்ம இருக்காங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அப்லோட் சொல்லணும் உனக்கு சொல்லணும்.